வணக்கம். பாண்டி ஜிஹெச்லேருந்து தாங்க நம்ம இப்போ பேசுகிறோம். ஸோ இந்த பாண்டி ஜிஹெச்ல நான் 2 நாள் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால. அங்க நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள், அங்க நெறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயங்கள தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ இதில ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சீஃப் டாக்டர்ஸ் யாருமே வந்து பேஷண்ட்ஸ வந்து பார்க்கறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. ஏன்னா, அவங்க எல்லாருமே அவங்களுடைய பிரைவேட் கிளினிக்ஸ், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பிஸியா இருக்கிறாங்க அப்படின்றது. இத கவர்மெண்ட் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஸோ அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பாத்ரூம், டாய்லெட் ரூம் எல்லாமே ரொம்ப ஒரு வொர்ஸ்ட்டு கண்டிஷன்ல இருக்குது. இத நீங்க பார்க்கலாம். ஸோ இதையும் சுத்தம் படுத்தணும். உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்தபடியாக இங்க வரக்கூடிய பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கேன் எடுக்கணும், இசிஜி எடுக்கணும்னா அடுத்த பில்டிங்க்கு போ வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. அடுத்த பில்டிங் போறதுக்கு அவங்கள வீல் சேர்ல வச்சு தள்ளின்னு போறதுக்கு கூட அட்டெண்டர்ஸ் கிடையாது. அவங்க கூட பேஷண்ட் கூட வர்றவங்களே தான் தள்ளிக்கிட்டு போறாங்க. அப்படியே தள்ளிக்கிட்டு போய் அந்த ஸ்கேன் எடுக்கிற இடத்துக்கு போனாலும், குறைஞ்சது 4 மணி நேரம், 5 மணி நேரம் அங்க பேஷண்ட்ஸ்லாம் படுத்து கிடக்குறாங்க, வெயிட் பண்றாங்க. அது அந்த அளவுக்கு டிலே ஆகுது. ஸோ இதையும் கவர்மெண்ட் கருத்தில் கொண்டு அதுக்கான நடவடிக்கைகள உடனடியாக எடுக்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நம்ம எப்பயுமே ஒரு கவர்மெண்ட்டா செயல்படுறோம்னா 2, 3 விஷயங்கள் தான். 1 மருத்துவம், இன்னொன்னு கல்வி, இன்னொன்னு வேலைவாய்ப்பு. இது 3மே சரியா இருந்ததுன்னா, ஒரு கவர்னமெண்ட் ஒரு ப்ராப்பரான ட்ராக்ல போற மாரி தான். ஸோ, அதனால இந்த 3 விஷயங்கள கவர்மெண்ட் கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய ஹெல்த் சென்டர் எல்லாத்துலயுமே இதே மாரியான அப்சர்வேஷன் பண்ணி, அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள மாற்றி அமைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.